காவலர்கள் குறிப்பாக பெண் காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து தாவேகாவினரை எச்சரித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவேகா நிர்வாகிகளை எச்சரித்திருக்கின்றார்கள். கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு நீங்கள் தான் காரணம், கரூரை போன்று இங்கேயும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேள்வி கேட்டு கடுமையான முறையிலே தாவேகா நிர்வாகிகளை அந்த பெண் காவல் உயரதிகாரிகள் எச்சரித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். தமிழக வெற்றி கழக தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே உரையாற்ற இருக்கின்றார். தேர்தல் பரப்புரை வாகனத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 5000 நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. பாஸ் இல்லாமலும் ஒரு சிலர் உள்ளே சென்றிருப்பதன் காரணமாக அந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கின்றது. எப்படி தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களுக்கு விஜய் சென்ற பொழுது கூட்டம் கூடியதோ அதே போன்ற ஒரு கூட்டம் மீண்டும் கூடியிருக்கின்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகும் விஜயை பார்க்க வரக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் விஜயினுடைய தொண்டர்களுக்கும் விஜய் மீதான அந்த ஒரு அனுதாபம் இப்பொழுதும் குறையவில்லை என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகும் தாவேகாவின் கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக நிறைய இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். வழக்கமாக மற்ற மாவட்டங்களில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து நிறைய பேர் வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று முழுக்க முழுக்க புதுச்சேரி நகரத்தில் இருந்துதான் இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது என்றாலும் கூட பாஸ் முறையில் தான் உள்ளே அனுமதிக்க வேண்டும், அனுமதி சீட்டு என்கின்ற ஒரு நடைமுறையை காவல்துறையினர் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினரின் நடைமுறையை தாவேகாவின் நிர்வாகிகள் தன்னிச்சையாக மீறக்கூடிய வகையில் நடந்து கொண்டதன் காரணமாக ஒரு வாக்குவாதம் எழுந்திருந்தது. காவல்துறை அதிகாரி கடுமையான முறையிலே எச்சரிக்கையை செய்திருந்தார். கரூர் சம்பவத்தை எல்லாம் நினைவுபடுத்தி அவர் இந்த தகவலை சொல்லியிருந்தார். ஏனென்றால் இப்பொழுதும் ஒரு தகரம் அமைத்திருக்கக்கூடிய தடுப்புகள் அமைத்திருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் நிறைய பேர் முண்டியடித்துக் கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. சில பகுதிகளிலே முண்டி அடித்துக் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. நெருக்கமாக நிற்கின்றார்கள். வெயிலினுடைய தாக்கம் புதுச்சேரியில் இந்த நேரத்தில் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. கடல் காற்று வீசுவதன் காரணமாக வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை. எனவே குடித நீர் உள்ளிட்டவற்றுக்கான பிரச்சனைகள் இல்லை என்பதாக களத்தில் நாம் பார்க்க முடிந்தாலும் கூட ஒரு சிலர் காலையில் வந்த உடனே மயக்கம் அடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக முதலுதவி சிகிச்சைகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் எப்போது பேசுவார் என்பதற்கான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. 10:30 மணிக்கு கூட்டம் தொடங்கலாம் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள் காவல்துறையினர். வழக்கத்திற்கு மாறாக, அதாவது எப்பொழுதுமே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு விஜய் செல்லுகின்றார் என்றால் அதில் மிகப்பெரிய அளவில் தாமதம் ஏற்படும். பல மணி நேர தாமதத்திற்கு பிறகுதான் விஜய் அந்த நகரத்தை சென்றடைய முடியும். ஆனால் இந்த முறை 10 நிமிடத்திற்கு முன்பாகவே பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை விஜய் வந்தடைந்து விட்டார். அப்படி இருந்தும் கடந்த ஒரு அரை மணி நேரமாக விஜய் இந்த பிரச்சார பேருந்துக்குள் தான் இருக்கின்றார். இன்னும் பேச தொடங்கவில்லை. விஜய் பேசுவதற்கு முன்பாக முக்கிய நிர்வாகிகள் பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் மட்டுமே பேசுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. தாவேகாவினர் வழக்கமான அந்த உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். மீண்டும் தங்களுடைய 2ஆம் சுற்று பயணத்தை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினரிடையே அந்த ஒரு உற்சாகம் இருக்கின்றது. ஏராளமான விமர்சனங்கள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு விஜய் பக்கம் முன்வைக்கப்பட்டது. விஜயிடம் அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் இல்லை என்பதை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் சிறுபிள்ளைகள் எல்லாமே வீடு வந்து சேராது என்பதாகவெல்லாம் முக்கிய அரசியல் கட்சியினுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் வெள்ளாமை செய்வதற்கு சிறுபிள்ளைகள் இருந்தாலும் அறுவடை செய்வதற்கு அந்த அரசியல் அனுபவம் கொண்டவர்களும் இப்பொழுது விஜய் பக்கம் வந்திருக்கின்றார்கள் என்பதை செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டவர்களுடைய வரவு அடுத்தடுத்து எடுத்து காட்டுகின்றது. இது தாவேகாவினருக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கின்றது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகும் விஜய் மீதான அந்த எதிர்பார்ப்பு, விஜய் மீதான நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களிடமும் புதுவை மக்களிடமும் குறையவில்லை என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தாவேகா தலைவர் விஜயினுடைய இந்த வரவை எதிர்நோக்கி ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய கைகளிலே செல்போனை எடுத்து வைத்து விஜய் பேசக்கூடிய அந்த தருணத்தை ஒளிப்பதிவு செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். புதுச்சேரியில் இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு விஜய் மீண்டும் சென்னை வந்தடைய இருக்கின்றார். அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களான ஈரோடு, சேலம் உள்ளிட்ட இடங்களிலும் மேற்கு மாவட்டங்களை மையமாக வைத்து விஜயினுடைய அடுத்த கட்ட அரசியல் பரப்புரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் மேற்கு மாவட்டத்திற்கு செங்கோட்டையின் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கு மாவட்டத்தில் இருந்து தொடங்குவதற்கு செங்கோட்டையின் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். ஈரோடு, சேலம் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களை அதிமுகவிற்கு அதிக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய நகரங்களை மையமாக வைத்து விஜயினுடைய சுற்றுப்பயணத்திற்கான அனுமதி கேட்கப்படுகின்றது. மற்றொரு பக்கம் விஜயை உத்வேகப்படுத்தக்கூடிய விதமாக விஜய்க்கென வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை குறையவில்லை. கருத்து கணிப்பு முடிவுகளும் விஜய்க்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் மிக முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் விஜய்க்கு கணிசமான தொகுதிகளில் செல்வாக்கு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இளைஞர்கள், இளம்பெண்கள் மத்தியிலே அந்த செல்வாக்கு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. விஜய்க்கு வாக்களிப்பதற்காக பலரும் தயாராக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. தேர்தல் வியூக வகுப்பாளர்களை விஜய் பெரிய அளவில் நம்பியிருக்கின்றார். அவர்களுடைய அறிவுறுத்தலையும் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று தேர்தல் அனுபவம் கொண்டவர்களும் வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய விதமாக விஜய்க்கு தற்பொழுது வலு சேர்க்க
கொள்ளக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்திலே விஜய் புதுச்சேரியிலும் தன்னுடைய அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விதமாகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். வழக்கமாக கடலோர மாவட்டங்களில் பேசும்பொழுது மீனவர் பிரச்சனையை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய விஜய் இன்றும் புதுச்சேரியில் அதை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் புதுச்சேரியிலே மதுவிலக்கு தொடர்பாக பேசுவதற்கு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் சற்று யோசிப்பார்கள் என்று அரசியல் களத்தினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். ஏனென்றால் புதுச்சேரி என்பது ஒரு சிறிய பரப்பளவு உள்ள பகுதி, சுற்றுலாதான் வருவாய். அது மட்டுமல்லாமல் மது விற்பனை மூலமாக, கலால் வரியின் மூலமாக கணிசமான வருவாயை திரட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவே மதுவிலக்கு என்ற அரசியல் புதுச்சேரிக்கு எடுபடுமா என்று பல அரசியல் தலைவர்களுக்கிடையே ஒரு தயக்கம் இருக்கும். புதுவையிலே பேசும்பொழுது பெரிய அளவிலே மதுவிலக்கை முன்வைத்து பேச மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையெல்லாம் சொல்வார்கள். அதையெல்லாம் உடைத்தெறிந்து விஜய் இன்று தமிழ்நாட்டில் எப்படி மதுவின் காரணமாக பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.